ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி கவிஸ் கார்டனில் நீங்கள் பார்க்க போகிறது என் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடிகளை தான். இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்பவும் பழைய துளசி செடினா இதுதான். அது தெரியுதுங்களா? இதுலேயே 2 வகையான துளசி இருக்குது. ராமர் துளசி, கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்கிறது கிருஷ்ண துளசினும், ராமர் துளசி அது கொஞ்சம் கிளி பச்சை கலரில் இருக்கும். அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதிலேருந்து விதைகள் வெடித்து தெரியுதுங்களா? இதுலேருந்து விதைகள் வெடித்து எவ்வளோ செடிகள் வந்துச்சு தெரியுமா? நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறையா வேற பிடுங்கி போட்டேன். நான் என் வீட்டில் துளசி தோட்டமே இருக்குது. ஒரு துளசி மட்டுமே ஒரு தோட்டத்தில் இருந்தால் அந்த துளசி தோட்டம் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு என்கிட்ட துளசி செடிகள் இருக்குது. இது மட்டும் கிடையாது, நான் எங்கெங்கெல்லாம் விதை பரவுதோ அந்த எல்லா இடத்துலையுமே அந்த துளசி செடிகள் உங்களுக்கு முளைக்கும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னாக்கா, துளசி செடிகள் நீங்கள் ஒரு வீட்டில் வச்சிங்க அப்படின்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் படித்ததுக்கு அப்புறமேலுக்கு தான் தெரியுது, துளசி செடிகள் யார் வீட்டில் வளரணும் அதுங்க முடிவு பண்ணுதோ அப்போ தான் அதுங்க வளருமா. நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் துளசி செடிகளை உங்கள் வீட்டில் நீங்கள் அவ்வளோவா வளர வைக்க முடியாது. ஆனால் என் வீட்டில் துளசி செடிகள் குறைவே இல்லாமல் வளருதுங்க. எங்கே பார்த்தாலும் என் வீட்டில் துளசி செடிகள் தான் இருக்குது. சொன்ன மாதிரி என் வீட்டில் அவ்வளோ துளசி செடிகள் இருக்குது. இது பின்பக்கத்தில் முதல்ல முளைஞ்ச துளசி செடி. இது நான் வைக்கலை ஆனால் இது தானாக முளைஞ்ச துளசி செடி. ஏதோ ஒரு விதை பரவி அந்த எப்படி சொல்கிறது, கிருஷ்ண துளசி. இது அந்த விதை பரவி இது தானாக வளர்ந்தது இந்த செடி. இது உங்களுக்கு இதன் மூலியமாக விதை பரவி அடுத்து இந்த செடி வந்துச்சு. இப்போது இங்கே பைப்பு தண்ணி ஓடுற இடம் தெரியுதுங்களா? அதில் தண்ணி பட்டு அந்த விதைகள் எங்கெங்கெல்லாம் கிடக்குதோ அங்கங்கெல்லாம் துளசி செடிகள் திரும்ப பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நான் மேக்ஸிமம் பிடுங்கி போடுவேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், அங்கங்கே அவங்க வீட்டில் துளசி செடி வளரலன்னு இருக்கிறாங்க, நீ வளர்ந்து வர செடி அவன் பிடுங்கிட்டு இருக்காது, உன்னை என்ன பண்ணுது, சோறா கேட்குது, நீ ஒன்று பிடுங்கி போடவேன், அதுக்கு மட்டும் வளர்ந்துட்டு இருக்கட்டும். இன்னொன்று, துளசி செடிகள் இருந்தால் அந்த வாசனைக்கு பாம்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் வீட்டு தோட்டத்தில் பாம்புக்கா பஞ்சம்? இவ்வளோ பெரிய தோட்டம் இருக்கிற இடத்துல பாம்பு வரலினா தான் ஆச்சரியம். ஸோ இதுதான் என்னுடைய என்ன துளசி, நானே பேரை அடிக்கடி மறந்துடுறேன். அந்த டார்க்காக இருக்கிறது கிருஷ்ண துளசி. ராமர் துளசியை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இது அப்படி தான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு, ராமர் துளசி கிருஷ்ண துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. ராமர் துளசின்றது இந்த டார்க் பச்சையில் வரும். திரும்ப அந்த செடி முத்திருச்சு அப்படின்னாக்கா அதுவே ரோஸ் கலராக மாறிடும். இந்த செடி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் பிடுங்கினாலும் வராது உங்கள் கைக்கு. அந்த அளவுக்கு கிளைகளும் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்ல முத்தனை செடி. இதுலேருந்து இப்போ விதைகள் பரவிட்டே இருக்கும். நைட்டு ஒரு மழை பெஞ்சுது, நேற்று நைட்டு மழை பெஞ்சுது. அந்த மழையில் இப்போ விதைகள் எல்லா இடத்துலையும் பரவிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் எங்கெங்கே இது முளைச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி துளசி செடி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாக்க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.